Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. ஒவ்வொரு நாளும் காலையில ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு தேதி 29th March 2023. நேற்றுக்கு முடிஞ்ச யூஎஸ் மார்க்கெட் ஓரளவுக்கு இறக்கத்துடன் முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் -0.12%, S&P 500 -0.16%, நாஸ்டாக் -0.45%. தொடர்ந்து அமெரிக்க சந்தை இறங்குமுகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓரளவுக்கு நேற்றுக்கு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு தான் அமெரிக்க சந்தையானது முடியும் போது மீண்டும் இறக்கத்தில் முடிந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ராப்ளம் அப்படின்றதும் அதே மாதிரி ஃபெட் சேர்மன் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சந்தையை தற்போது பெருமளவு வழிநடத்தி கொண்டிருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த நெகட்டிவ் சைடு. ஆசிய சந்தைகள் எப்படி இருக்கிறது பார்க்கலாம். ஆசிய சந்தைகளில் பெரும்பான்மையான சந்தையெல்லாம் சற்றே ஏற்றத்துடன் தற்போது துவங்கி வியாபாரமாகி வருகிறது. ஜப்பான் நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங்கோட ஆங்சாங், சவுத் கொரியா காஸ்பி, தாய்வான் சந்தை ஓரளவுக்கு ஏற்றப்பட்டு இருந்தாலும் கூட சீன சந்தையானது அதாவது ஷங்கை அது சற்றே இறங்கிய தற்போது வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம்முடைய சந்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஃபிளாட் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மார்ஜினலி அப் கொஞ்சம் மார்ஜினலி டவுன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி F&O ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் எக்ஸ்பைரி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இப்போதைக்கு அந்த 17,000 16,900 இந்த ரேஞ்சுக்குள்ள ஆப்ஷன் செல்லிங் நிறைய இருக்கிறதுனால இந்த ரேஞ்சுக்குள்ள முடிகிறது கூட வாய்ப்பு நிறைய இருக்கலாம் அப்படின்றதும் ஒரு வியூ. நிஃப்டியோட ரேஞ்ச் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 16,750 அந்த ஆதரவு தக்க வைக்கப்பட்டிருக்கிறது. மேல தடைநிலை அப்படின்றது 17,450 அது இப்போ இறங்கியாச்சு இல்லையா. நம்ம இப்போ 17,200 வந்தாச்சு. பார்க்கலாம். இப்போ ரொம்ப நாளா ஒரு ரேலி டியூவா இருக்கு. ஸோ திரும்ப ஒரு ரேலி வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியிட பார்க்கிறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அந்த ஒரு ப்ராடர் ரேஞ்சுக்குள்ளவே இருக்குது. பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி கூட நம்ம கொடுத்துருக்கிற அந்த எல்லைகள் அப்படின்றது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மேல இருந்து 42,000 மெல்ல மெல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் இறக்கி கொண்டு வந்துட்டோம். சப்போர்ட் லெவலும் கீழே ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்கிறதே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி இப்போ சமீப காலங்களில் சில தினங்களாக கொஞ்சம் வலிமை காட்டி வருவதையும் பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் 3.57 ஏற்குறைய 4 தொட்ட பிறகு 4 தாண்டிய பிறகு கொஞ்சம் அது இறங்கி 3.57 இந்த லெவலில் இருக்கிறதுன்றது ஒரு ஆறுதலான விஷயம். டாலர் இண்டெக்ஸும் ஓரளவுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 104க்கு மேலே இருந்தது 102.54 என்ற நிலைக்கு வந்திருக்கிறதும் அந்த சந்தைக்கு ஓரளவுக்கு சாதகமான அம்சமாக பார்க்கலாம். பிரண்ட் குரூட் பெருமளவு சரிந்த பிறகு மீண்டும் தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது பார்க்குறோம். இப்போ $79 $79 பெர் $79 பெர் பேரல் அப்படின்னு நிலைமையில் இருக்கிறத பார்க்குறோம். கோல்டு தொடர்ந்து அதனுடைய உச்சநிலையை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. $1969 பெர் அவுன்ஸ் அப்படின்ற நிலைமையில இருக்குது. ஏறக்குறைய 1975 இந்த நிலைமையில அது ஒரு உச்சத்தை தொட்டு அதுக்கு அருகாமையிலே வியாபாரமாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக மற்ற எல்லா சந்தைகளும் நிச்சயமற்ற தன்மையில் இருக்கும்போது தங்கமானது தொடர்ந்து ஒரு ஏற்றத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இன்னும் அதிகமே. யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது 82.19 ஏறக்குறைய 82.60 அப்படின்லாம் போயிட்டு அப்புறம் திரும்ப 82.19 பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது ஒரு வாலட்டாலிட்டி நிறைந்த முன்னாடிலாம் வாலட்டாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லுவோம் கரன்சி பேரை பொறுத்த வரைக்கும். இப்போ அதிகமான வாலட்டாலிட்டிக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 81.5 81 கிட்ட வரும் 83 இந்த $2 ரேஞ்சில் சுத்துறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவா இப்போ என்ன நடக்குது யூஎஸ்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு சிலிகான் வேலி பேங்க் கரப்டான தெரியும், சிக்னேச்சர் பேங்க் கரப்டான தெரியும். ஸோ இந்த நிலையில அந்த முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு யூஎஸோட ஃபெட் சேர்மன் ஜெரோம் பவுல் சொல்லியிருக்காரு. அதனால முதலீடுகள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட சந்தை அதை பெருமளவு ஏற்றுக்கொள்ளவில்லை. சந்தை இறங்குமுகமாக தான் இருந்ததை பார்க்கிறோம். அடுத்தடுத்து சில ப்ரொபோசல்ஸ் வந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த சிலிகான் வேலி பேங்க் ஆகட்டும், யூரோப்பியன் மார்க்கெட்ல அப்படின்னு பார்க்கும்போது கிரெடிட் சுயிஸ் அதுல வந்து பிரச்சனைகள் அப்படின்றத சமாளிக்கும் விதமாக அடுத்தடுத்து சில வங்கிகள் அவங்களுக்கு உதவும் கரங்களை கொடுத்துருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால இந்த பேங்கிங் செக்டர்ல வந்த ஒரு பிரச்சனை இப்போதைக்கு தற்காலிகமாக அது கையாண்டப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது நீண்டகால சொல்யூஷனை கொடுக்குமான்றது
மீண்டும் ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா வட்டி விகிதம் தொடர்ந்து உயர்த்தப்படும் போது இந்த வங்கிகள் மட்டுமல்ல, பல்வேறு வங்கிகளும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் தொடர்ந்து நம்ம யுஎஸோட ஃபெட் சேர்மன் சொல்லக்கூடிய செய்தியை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து சந்தையை மிக அதிக அளவில் பாதிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா Q4 ரிசல்ட்ஸ். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சினுடைய காலாண்டு முடிவுகள் எல்லாமே வந்து ஏப்ரல்ல வர ஆரம்பிச்சிடும். குறிப்பா ஐடி துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே ஏப்ரல்ல வந்துடும். முக்கால்வாசி வந்துடும். ஸோ அதில் இன்ஃபோசிஸ், ஹெச்எல் டெக் போன்றவை தலையாடுறவை. ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய அடுத்த முக்கிய ரிசல்ட்ல ஐசிஐசி பேங்க் ஒன்று. ஆக சில முக்கியமான ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வாரங்களில் நமக்கு காலாண்டு முடிவை தெரிவிக்க இருக்கிறாங்க. அதுவும் சந்தையை வந்து நேரடியாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஃப்ஐஸ் வந்து பையர்ஸ் கேஷ் செக்மெண்ட்ல 1831 கோடிக்கு வாங்கியிருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். டிஏஎஸ் வந்து 186 கோடிக்கு வித்திருக்கிறதா பார்க்கிறோம். அதே சமயம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது எஃப்ஐஸ் இன்னும் வந்து அந்த ஷார்ட் பொசிஷன் அப்படின்றதுக்கு சுமார் 84% என்ற அளவில் இருப்பதாக செய்திகள் வருகிறது. அதனால இனி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் த மார்க்கெட் ஆர் மெயின்டைனிங் த ஷார்ட் அப்படின்ற ஒரு நிலையில தான் இருக்கிறதா பார்க்கிறோம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு 2 ஏப்ரல் அன்னைக்கு எல்லாருக்குமே ஏதுவாக 9th காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடியிற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால இது வந்து எல்லாருமே ஈஸியா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படிக்கிற மாதிரி வச்சிருக்கோம். நீங்களும் அதை உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்க ரெஃபர் பண்ணலாம். இப்போ வழக்கம் போல ஒரு இடைவெளிக்கு பிறகு ஐ வாஸ் நாட் வெல், அதனால சிறிய இடைவெளி இருந்தது. நான் இந்த தகவல் கொடுக்கறதுக்கு மீண்டும் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் ஓட டிவி யூடியூப் சேனல்ல 11 மணிக்கு தினம் வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பேர் கேண்டில் ஃபார்மேஷன் தான். நான் ஒரு பிக் பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,750 கீழே மேலே 17,250 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த குறுகிய எல்லையில தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய கடந்த 10-11 நாளா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னமும் இந்த வருஷம் ஃபைனான்சியல் இயர் முடிவுக்கு வரும்போது நம்ம இருக்கிற நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சமாக 18,750 இருந்து கீழே 17,750 வச்சோம்னா ஒரு 2000 புள்ளி கிட்டத்தட்ட இறக்கத்தில் நாம் சந்தையை முடிக்கிறதா எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இப்போதைக்கு இன்னும் வீக்னஸ் இருக்குது. பட் ஒரு பக்கவாட்டு நகர் இருப்பதா பார்க்குறோம். ஒரு லாங் வியூ என்னன்னா இந்த பக்கவாட்டு நகர் ரொம்ப நேரம் இருந்ததுன்னா ஏதோ ஒரு பக்கம் உடைக்கும், அது மிக வலிமையாக இருக்கும் என்பது ஒரு செய்தி. அது வந்து 17,750 உடைச்சாலும் கிட்டத்தட்ட 800 புள்ளி இறங்கலாம். 210 உடைச்சாலும் கிட்டத்தட்ட 600 புள்ளிகளுக்கு மேலாக ஒரு ஏற்றமும் வரலாம். ஸோ என்ன நடக்குதுன்றத அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.